சிங் தோனியை பற்றி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இப்போ எல்லாருக்கும் கேப்டன் கூலாக தெரிஞ்சவர் முதல்ல டிக்கெட் கலெக்டராக இருந்தார். அதாவது ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர். நம்ம டிக்கெட் எடுத்தோமா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் 2001லேருந்து 2003 வரைக்கும் டிக்கெட் செக்கராக இருந்திருக்காரு. அடுத்தது எம்எஸ் தோனிக்கு கிரிக்கெட்டை விட ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு ஃபுட்பால் தான். ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருடைய கோச் விக்கெட் கீப்பிங் சூப்பராக பண்ணுறதுனால கிரிக்கெட் மேலே அவருக்கான ஆசையை தூண்டி விட்டுருக்காரு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவர் பண்ணது எக்ஸைட் பேட்டரிஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் கேப்டன்சியில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது முதல்ல ஒரே ஒரு கேப்டன் எல்லா கப்ஸும் அடிச்சிருக்காரு. என்னென்னா T20 வேர்ல்ட் கப் 2007, ODI வேர்ல்ட் கப் 2011, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இது அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு லோக்கல் கிரிக்கெட்டரான சந்தோஷ் லால் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததான். அவருக்கு ஆர்மி மேலே ஒரு பெரிய காதல் இருக்கான். அவருக்கு ஆர்மி மேலே ஒரு பெரிய லவ் இருக்குன்னே சொல்லலாம். அவர் ஹானரரி, அதாவது கௌரவமான பதவி வகிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெஃப்டினன்ட் கலோனலாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ட்ரைனிங், பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங்க்கும் போயிருக்காரு. அவருக்கு பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பைக்ஸ் இருக்கா. ரேர் கலெக்ஷன் இருக்குது. பழமையான மாடல் பைக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காராம். அவர் ரொம்பவும் கூலான கேப்டன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு முறை கோவம் அவருடைய பேட்டையே உடைச்சிருக்காராம். இது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்தியன் விக்கெட் கீப்பர், அதாவது ஃபஸ்ட்டு இந்தியன் விக்கெட் கீப்பராக இருந்து 4000+ டெஸ்ட் ரன்ஸ் அடித்தவர் முதல்ல நம்ம எம்எஸ் தோனி தான். அடுத்ததாக இவர் தன்னுடைய பர்சனல் லைஃப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாரு. பப்ளிக்காக பப்ளிசிட்டி பண்ணுறது எப்போவுமே அவருக்கு விருப்பம் இருந்ததே கிடையாது. சரி, இந்த அன்னோன் ஃபேக்ட்ஸ்லையோ ரேர் ஃபேக்ட்ஸ்லையோ உங்களுக்கு எம்எஸ் தோனியை பற்றி எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எம்எஸ் தோனியை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஐபிஎல்லில் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க?